ஆ ரொம்ப அவர பத்தி நெறைய பேசிட்டோம். திருப்பி திருப்பி பேசிட்டோம். பட் அவரோட பேச வேண்டிய சூழ்நிலைய உருவாக்கிக்கிட்டே இருக்காங்கல்ல. உருவாக்கிட்டு தான் இருக்காரு. இன்னும் மறுபடியும் என்ன பேசுறது அவருடைய ஃபெயிலியர பத்தி. நேத்து அவுட் ஆன ஷாட் வந்து 10க்கு 11 தடவ வெளிய அடிப்பாரு அவரு. 10 தடவ அத ட்ரை பண்ணாருன்னா 11 தடவ வெளிய அடிக்கிறாங்க. அந்த மாரி அவரோட பிரெட் அண்ட் பட்டர் ஷாட் அது. பட் எப்படி கொடை புடிச்சாரு நேத்திக்கு. அதாவது போராத காலம்னு வந்ததுன்னா என்ன வேணாலும் நடக்குங்க. நீங்க எத தொட்டாலும் ஒரு கயிற தொட்டா கூட பாம்பா மாறும். அந்த மாரி இருக்கும். ஸோ அந்த பீரியட்ல தான் இப்போ அந்த பீரியட் தான் அவருக்கு நடந்துட்டு இருக்கு. ஒண்ணும் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல பாவம். எனக்கு ரொம்ப பாவமா தான் இருக்கு அவர பார்த்தா. அ கொஞ்சம் அதாவது இதுல வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அவருடைய அப்ரோச்ச கொஞ்சம் மாத்திட்டா பெட்டரா இருக்கும். அதெல்லாம் அவருக்கு ரோஹித் சர்மாக்குலாம் நம்மலாம் சொல்லணுமான்னு. அது அதாவது இத எப்படி சொல்லுவாங்கன்னா, அந்த ஒரு ஒரு பண்டிட் பியூரிஸ்ட் லாம் பேசும்போது கிரிக்கெட்ல, எப்போ உங்களுக்கு சரியா வரல, மாட்டல சரியா அப்படின்னா, "தி பெட்டர் பொசிஷன் டூ பிளே இஸ் அட் த நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்" அப்படிம்பாங்க. நீங்க நான் ஸ்ட்ரைக்கர் எண்ட்ல நின்னு விளையாடுங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு ஸ்ட்ரைக் வரும்போது டக் ஒரு பால தட்டி விட்டு சிங்கிள் எடுத்துட்டு சிங்கிள். அங்க போயிடுங்க.